ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிடிசி உடைய ஒரு அப்டேட்டோடு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு கரண்ட்டாக $1,10,934 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. சரியா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு இந்த டபுள் டாப் நெக் லைன் இருக்குது. நெக் லைனை பிரேக் டவுன் பண்ணி $1,07,000 கிட்ட அது வரைக்கும் வந்துட்டு அங்கே இருந்து மார்க்கெட் திருப்பி மறுபடியும் மேலே போச்சு. மேலே போயிட்டு எங்கே ரிஜெக்ட் ஆகிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த 20 EMA அது மட்டும் இல்லாமல் இந்த நெக் லைன் பிரேக் டவுன் பண்ணினது. சரியா? ஆல்ரெடி சப்போர்ட் ஆயிருந்தது, இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறி இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் 20 EMA ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆல்ரெடி இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது தானே, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் 100 EMA ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இப்போ மேலே புஷ் பண்ணுது. சரியா? இப்போ மார்க்கெட் இங்கே இருந்தே கண்டினியூ ஆகுமாக இருந்துச்சுன்னு சொன்னால். சரியா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் தானே, இந்த ட்ரெண்ட் லைன் ரீக்ளைம் பண்ணினாலும் இன்றைக்கு வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைனை ரீக்ளைம்லேயே க்ளோஸ் வச்சு அங்கேருந்து மேலே மூவ் ஆகுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய முதல் டார்கெட் வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் $1,15,000 $1,17,000 வரைக்கும் இருக்கும். இப்போ அதையும் மீறி மார்க்கெட் அங்கேருந்து அதையும் கண்டினியூ பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ரெண்டாவது டார்கெட் எங்கே வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் $1,20,000 $1,24,000 வரைக்கும் இருக்கும். அப்படி கண்டினியூ பண்ணிச்சுன்னு சொன்னால், அதையும் மீறி கண்டினியூ பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சப்போஸ் இங்கே இருந்து எங்களுக்கு வந்து இப்போ கீழே வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ இங்கே ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி திருப்பி பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் கீழே வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய முதல் டார்கெட் எங்கே வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் $1,06,000 $1,04,300 வரைக்கும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கும். கீழே வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகலாம். அப்படியும் இல்லை, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே டவுன் சைட்டை ஃபில் பண்ணப்படாத ஒரு சிஎம்இ கேப் இருக்குது தானே, அந்த சிஎம்இ கேப் வரைக்கும் வந்து இந்த சிஎம்இ கேப்பை வந்து எங்களுக்கு ஃபில் பண்ணலாம். கீழே வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகலாம். ஆனால் இப்போக்கோ அப்படி வருமாக அப்படின்னு கேட்டுச்சுன்னு சொன்னால் இப்போக்கோ கொஞ்சம் டவுட் தான் கீழே வாரது. இப்போ இங்கேருந்து ரீக்ளைம் பண்ணி மேலே போக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து எத்தீரியம் ஒரு பிக் பம்ப் ஒன்று பார்க்கலாம். இப்போ எத்தீரியம் பாருங்கள், உங்களுக்கு எத்தீரியம் காட்டுறேன். எத்தீரியம் வந்து எங்களுக்கு கரண்ட்டாக சைட் வேஸில் தான் மூவ் ஆகுது. சரியா? கரெக்டாக எங்களுக்கு சைட் வேஸில் தான் மூவ் ஆகி கொண்டு இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து இந்த சைட் வேஸ் வந்து பிரேக் அவுட் ஆகணும். சைட் வேஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எத்தீரியம் பிக் பம்ப் பார்க்கலாம். ஆனால் பிடிசி வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பிடிசி எங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு பிடிசி இங்கிருந்து ரீக்ளைம் ஆகி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். மேலே மூவ் ஆகணும். அப்படி மேலே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால்தான் எங்களுக்கு வந்து எத்தீரியமை எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு பிக் பம்ப் உண்டு. இப்போ பிடிசி இப்போ டம்ப் ஆகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 100 EMA இருக்குது, 100 EMAயும் 20 EMAயும் டெத் க்ராஸ் ஒன்று தான் ஆகிறதுக்கு. சப்போஸ் டெத் க்ராஸ் தந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகும். வேறு லெவல் கிராஷ் ஆகிறதுன்னு பார்க்கலாம். அதே பாருங்கள், இங்கே 4 ஹவர்ஸில் எங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் $16,000 இந்த டாலர்ஸ் இங்கே வச்சு எங்களுக்கு வந்து ஒரு டெத் க்ராஸ் தந்துக்குது. அப்போ இந்த டெத் க்ராஸுக்கு போகிற பாருங்கள் எவ்வளோ மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் ஒன்று தந்துருக்குதுன்னு சொல்லி. 4 ஹவர்ஸ்லேயே டெத் க்ராஸ் தந்ததால் ஆல்மோஸ்ட் 8.75% கிட்ட எங்களுக்கு வந்து டம்ப் ஒன்று தந்துருக்குது. சரியா? அப்போ இங்கே இருந்து எங்களுக்கு 1 டேல தரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதை விட பயங்கரமாக கிராஷ் ஒன்று பார்க்கலாம். சப்போஸ் இங்கே இருந்து மார்க்கெட் இப்படி மேலே மூவ் ஆகி, சரியா, மேலே மூவ் ஆகி எங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் க்ராஸ் ஒன்று தரமாக இருந்துச்சுன்னு சொன்னோம் 4 ஹவர்ஸில் எங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிக்கும். அப்படி அங்கிருந்து மேலே மூவ் ஆகும் சொல்கிற செகண்ட் டார்கெட் அப்படியும் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஃபைனல் டார்கெட்டாக இன்னும் ஒரு ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணும் மார்க்கெட். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.